சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் வந்து சரியாக பேசணும் சோசியல் மீடியாவில். இப்போ இந்த கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டணி தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. 40 வெற்றி பெற்றாங்க. ஆனால் அது ஒரு பேலன்ஸ் ஆகிடுது இல்லை சார்? ஏன்னா இந்த அமமுக வந்துட்டாங்க, தேமுதிக போயிட்டாங்க, ஒரு பேலன்ஸ் தானே? இல்லை நீங்கள் கடந்த அதுதான் சொல்கிறேன், அந்த தேர்தலை ஒப்பிடும்போது அமமுக வாக்கு வங்கியும் தேமுதிக வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. தேமுதிக வந்து விஜயகாந்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 6% 7% வாக்கு வங்கியே இல்லை அவங்களுக்கு அந்த அளவு. ஆனால் இந்த அமமுகவுக்கு அப்படி ஒரு சில தொகுதிகளில் வந்து தென் மாவட்டங்கள் உட்பட சில தொகுதி தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இருந்தது. அந்த நாளே வந்து அதிமுக தோற்று. இந்த முறை வந்து அவங்க சேர்ந்ததுனால அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுது. அப்போ விஜய் உடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள்லேருந்து விஜய் எடுப்பார்? சீமான் கிட்டேருந்து படிப்பாரா, அல்லது அதிமுகலேருந்து வாக்கு வாங்குவாரா, அல்லது திமுக கூட்டணியிலேருந்து வாக்கு அவருக்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணிக்கு தான் மைனஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் சொன்னீங்கன்னா, விஜய் வந்து கிறித்துவ மிஷினரிகள் ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜய்க்காக கிறித்துவ மிஷினரிகள் இருக்காங்களே, அவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரத்தை வந்து இப்போ இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க. ரெண்டாவது, தலித் மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு ஆதரவு கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் மைனஸ் ஆகும். தேர்தல் கமிஷன் உட்பட எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எப்படி பீகாரில் இருக்கோ அதேமாரி இங்கே இருக்குது. அது எந்த மாற்று கருத்தில் பலம். ரெண்டாவது, அதிமுகவுடைய ஓட் பேங்க் எதுவும் ஓட் பேங்க் மாறல. சில பல தலைவர்கள் செங்கோட்டையும் போனதுனால அதிமுக காரங்களாம் போயிடுவானா, விஜய் கூட போக மாட்டான். அங்கே அவர் நின்ன கோபி செட்டிப்பாளையத்திலே இருக்கக்கூடிய அதிமுக காரங்க கூட அவர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அதெல்லாம் வந்து அதிமுக அவங்களுடைய ஓட்டு. கோபியில் வந்து தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஆள் தானே திரு செங்கோட்டையன். இல்லை ஜெயிக்கக்கூடிய, இப்போ இந்த முறை ஜெயிக்கிறா பாருங்கள், வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லைன்றீங்களா? வாய்ப்பு இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த அரசியல் சூழலில் 26 தேர்தலில் ஒரு கட்சிக்கும் வெற்றி வாய்ப்பு அல்லது மக்கள் மத்தியில் அபிமானம் எப்படி இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். வணக்கம் சார். வாங்க. இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்குற எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போது நேரடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியோட சேர்ந்து வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிறீங்க, தேர்தலை சந்திக்கிறீங்க. இருந்தாலும் மற்ற கட்சிகள் குறித்து உங்களுடைய ஒப்பீனியன், அந்த அரசியல் பார்வை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் அபிமானம்? திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா பலம் ப்ளஸ் பாயிண்ட்டு. கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸு, திமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள், 10வது தேமுதிக. உங்கள் நண்பர் வெளியே வந்துட்டாரு. யார்? வாழ்வுரிமை கட்சி. இல்லை சொல்கிறேன், இந்த கூட்டணி பலம் இருக்குது. திமுகவை பற்றி கேட்கும்போது நம்ம வந்து எல்லாமே வந்து சரியாக பேசணும் சோசியல் மீடியாவில். இப்போ இந்த கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டணி தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. 40 வெற்றி பெற்றாங்க. ப்ளஸ்ஸு இப்போ எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக கூட்டணியில் இணைஞ்ச பிறகு மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகம் இல்லை. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கண்டுச்சு. ஏன்னு சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 38 தொகுதிகளுக்கு மேலே டிடிவி தினகரன் வாங்கின வாக்குகளும் அதிமுக வாங்கின வாக்குகளும் ஒன்று சேர்த்தாவே 30 எம்எல்ஏக்கள் அதிகமாக அதிமுகவுக்கு வந்திருக்கும். திமுக ஆட்சி அமைச்சிருக்காது, அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில். இப்போது அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே திமுக கூட்டணிக்கு ஒரு விதமான கலக்கம் வந்து, அதனால தான் தேமுதிகலாம் இழுத்து போட்டது. புரியுதுங்களா? இப்படி இது போட்டு கலக்கம் வந்து இப்போது இந்நிலையில் இப்போ பாமக வந்து இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு பேலன்ஸ் ஆகிடுது இல்லை சார்? ஏன்னா இந்த அமமுக வந்துட்டாங்க, தேமுதிக போயிட்டாங்க, ஒரு பேலன்ஸ் தானே? இல்லை நீங்கள் கடந்த அதுதான் சொல்கிறேன், அந்த தேர்தலை ஒப்பிடும்போது அமமுக வாக்கு வங்கியும் தேமுதிக வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. தேமுதிக வந்து விஜயகாந்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 6% 7% வாக்கு வங்கியே இல்லை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இந்த அமமுகவுக்கு அப்படி ஒரு சில தொகுதிகளில் வந்து தென் மாவட்டங்கள் உட்பட சில தொகுதி தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இருந்தது. அந்த நாளே வந்து அதிமுக தோற்று. இந்த முறை வந்து அவங்க சேர்ந்ததுனால அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுது. சரி. அது கூட இப்போ பாமக
பாமக பார்த்தீங்கன்னா கடந்த முறையே பாமக வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. எந்த பாமக? ஏன்னா 2 பாமக. இதான் கேள்வி. இப்போ கடந்த முறையும் அதிமுக கூட்டணியில் தான் பாமக இருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி அப்பா பிள்ளைக்குள்ளே பிரிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் மத்தியில் வந்து ராமதாஸுக்கும் செல்வாக்கு இருக்குது, அன்புமணிக்கும் செல்வாக்கு இருக்குது. அதே நேரத்தில் வன்னி மக்கள் பற்றி எனக்கு நல்லா தெரியும். வன்னி மக்கள் என்னென்னா, அது நமக்கு உண்டான அரசியல் பிரதிநிதித்துவம் எங்கே அதிகமாக கிடைக்குதும் போது, இப்போ அன்புமணிக்கு அதிமுக சார்பாக வந்து ஒரு 17 தொகுதி ஒதுக்கியிருக்காங்கன்னும் போது அந்த மக்கள் அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதிமுகவுக்கு. இப்போ இந்நிலையில் விஜய் ஊடால வராப்புல. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வரல, இப்போ தேர்தலில் விஜய் வந்திருக்காரு. அப்போ விஜய் உடைய வாக்குகள் யாருடைய வாக்குலேருந்து விஜய் எடுப்பார்? சீமான்கிட்டேருந்து பறிப்பாரா, அல்லது அதிமுகலேருந்து வாக்கு வாங்குவாரா, அல்லது திமுக கூட்டணிலேருந்து வாக்கு அவருக்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணிக்கு தான் மைனஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் சொன்னீங்கன்னா, விஜய் வந்து கிறித்துவ மிஷினரிகள் ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜய்க்கு ஆதரவு கிறித்துவ மிஷினரிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரத்தை வந்து இப்போ இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க. ரெண்டாவது, தலித் மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு ஆதரவு கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் மைனஸ் ஆகும், அதிமுகவுக்கு மைனஸ் ஆகாது. புரியுதுங்களா? இது வந்து நம்ம இப்போ பேசும்போது திமுகவுக்கு ஆதரவானவங்க வந்து விமர்சனங்கள் திட்டத்தான் செய்வான். இது வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நமக்கு அதிமுக வரணும் திமுக வரணுன்றது இல்லை, யார் வர போகிறாங்களோ தெரியல, அது வேறு விஷயம். ஆனாலும் ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்த்தே ஆகணும். அப்போ மைனஸ்ன்னும் போது விஜய் வந்து நிச்சயம் திமுகவுடைய வாக்குகள் தான் வாங்குறாரு. இப்போ கிறித்துவ வாக்குகள் இதுக்கு முன்னாடி தேர்தலில் சாலிடாக திமுக கூட்டணிக்கு போச்சு. கிறித்துவ முஸ்லீம்களுடைய வாக்குகள் சாலிடாக திமுக கூட்டணிக்கு போச்சு. இந்த முறை கிறித்துவ வாக்குகள் குறைஞ்சது 60% 70% வாக்குகள் விஜய்க்கு போகுது. இஸ்லாமிய அமைப்புகள் வந்து திமுகவோட இருக்காங்க இல்லையாண்ணா? இல்லை, நான் சொல்கிறேன் கிறித்துவர்கள் இல்லை, கிறிஸ்தவ வாக்குகள் புரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாமிய வாக்குகள் வந்து இஸ்லாமிய வாக்குகள் வந்து விஜய்க்கு போகாது. எப்படி சொல்கிறீங்க? அது 100%. ஏதோ விஜய் வந்து 10 இல்லை 11 வேட்பாளர்களை அறிவித்திருக்கலாம், அல்லது விஜய்க்கு ஆதரவாக சில பல பேர் பேசலாம் முஸ்லீம்கள். அவரும் வந்து சில தொப்பி போட்டவங்களோ இல்லை அதை ஹிஜாப் போட்டவங்களோ நிற்க வச்சு சீன் போடலாம். ஆனாலும் முஸ்லீம்கள் ஏன் கொச்சையா சொல்றீங்க? இல்லை, சீன் போடுறது கொச்சை இல்லையே. இல்லை, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. நீங்கள் அவங்களுக்கு நோக்கம் தான். இப்போ நீங்கள் திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிர பயங்கரவாதியாக காட்டியிருக்கூடாது இல்லையா? அன்னைக்கு என்னை வந்து ரொம்ப மோசமாக காட்டிட்டு இன்னைக்கு நிலைப்பாடு மாற்றிக்கிட்டாரு, அது புரிஞ்சுக்கிட்டாரு, அப்படி எடுத்துக்க முடியாது. நிலைப்பாடு மாற்றிட்டா அதுக்கு உண்டான எக்ஸ்கியூசேஷன் கேட்கணுமா இல்லையா? அதாவது மன்னிப்பு கூட பெரிய வார்த்தை. ஒரு வருத்தம், அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்தது நான் இல்லை, அது வந்து இயக்குநர்கள் நான் நடிச்சிருக்கூட தவறு தான் அப்படின்றது சொல்லியிருந்தா கூட போதுமே. இந்த எண்ணமான உங்ககிட்ட இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட அந்த எண்ணம் இருக்கு, அப்படி ஒரு பார்வை 100% இருக்கு. இப்போ திரு முஸ்தபா அவர்கள் உங்களுக்கு தெரியும், தாவேக்காக அதிகமாக பேசுறவர், விவாதங்களில் கலந்துக்கிறாரு, அவரையும் பார்க்குறாங்கல்ல, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள் நிற்கிறன்னு பார்ப்பாங்கல்ல. நீங்கள் ஒன்று பார்த்து அதான் சொல்கிறேன், முஸ்தபா மட்டும் இல்லை, முஸ்தபா மாரி ஒரு 15 பேர் 12 பேர் நிறுத்திருக்காங்க வேட்பாளர். ஏன் நம்மளுடைய கேஎம் ஷெரீஃபே போய் நின்று இருக்காரு, அவங்க கட்சி சார்பாக நின்று இருக்காப்புல. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் இந்த சமூகம் ஏற்றுக்காது. ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை ஒரு விரோதி மாரியே காட்டிட்டு வந்தாப்புல. இப்போ வந்து அரசியலுக்கு இறங்கி நான் கூட பல கடிதங்கள் விஜய்க்கே போட்டேன். நான் இன்னைக்கு திமுக எதிர்ப்பு மனநிலை முஸ்லீம்களுக்கு இருக்குது, அதை உனக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு வழி இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அவன் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப ஆணவத்தில் இருக்காப்புல, எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான், அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்படின்னு சொன்னால் ஒரு கால அதிகாரத்துக்கு வந்த பிறகு எவனையும் அவர் பார்க்கவும் முடியாது போல இருக்கு. அப்படி அதனால் வந்து அவர் முஸ்லீம் வாக்குகள் போகாது. ஆனால் கிறித்துவ வாக்குகள் நான் சொன்னேன் 60-70 விழுக்காடு அப்படியே போகும். அப்போ அந்த 60-70 விழுக்காடு என்பது ஏற்கனவே திமுக வாக்கு கிடைச்ச வாக்குகள். இப்போ திமுகவுக்கு மைனஸ் ஆகுதா இல்லையா? இப்போ இதனால் வந்து விஜய்க்கு ப்ளஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அதிமுக கூட்டணிக்கு ப்ளஸ் ஆகும். ஏன்னா அவங்க டார்கெட்டு அதிமுக பாஜக கூட்டணி டார்கெட்டே என்ன சொன்னீங்கன்னா, சிறுபான்மை வாக்குகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது, புரியுதுங்களா? அப்படின்ற அந்த தீர்க்கமான முடிவில் இருக்காங்கன்னும் போது, அப்போது அந்த ஓட்டுகளை விஜய் பிரிக்கும் போது, இப்போ திமுக கூட்டணி எவ்வளோ பலமாக இருந்தாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும், அது ஃபெயிலியர் ஆகும். இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்றும் பலம், அவங்களுக்கு மத்திய அரசு, தேர்தல் கமிஷன் உட்பட எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எப்படி பீகாரில் இருக்கோ அதேமாரி இங்கே இருக்குது, அது எந்த மாற்று கருத்தில் பலம். ரெண்டாவது, அதிமுகவுடைய ஓட் பேங்க் எதுவும் மாறல, ஓட் பேங்க் மாறல. சில பல தலைவர்கள் செங்கோட்டையும் போனதுனால அதிமுக காரனெல்லாம் போயிடுவானா, விஜய் கூட போக மாட்டான். அங்கே அவர் நின்ன கோபி செட்டிப்பாளையத்திலே இருக்கக்கூடிய அதிமுக காரன் கூட அவர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்.
ஏன்னா அதெல்லாம் வந்து அதிமுக அவங்களுடைய ஓட்டு கோபியில வந்து தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஆள் தானே திரு செங்கோட்டையன் அவர்கள். இல்லை ஜெயிக்கக்கூடிய இப்போ இந்த முறை ஜெயிக்கிறா பாருங்க வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பு இல்லைன்றீங்களா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே போட்ட ஓட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்காக போட்ட வாக்குகள் இல்ல அதிமுக சின்னத்தை விட்டுருங்க, கட்சி விட்டுருங்க, அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா? இல்லை அவ்வளோ பெருசு இல்லை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மீடியா ஸ்கில் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கெல்லாம் வாக்குகள் இல்லை அவருக்கு. அப்படி இருந்ததுன்னா எடப்பாடி ஒன்றும் முட்டாள் இல்லையே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தொகுதியில் ஒருத்தனுக்கு செல்வாக்கு இருக்குன்னா அவனை கட்சி விட்டு தூக்குற அளவுக்கு வந்து எடப்பாடி துணிஞ்சே இருக்க மாட்டார். திரு இபிஎஸ் அவர்கள் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? ஏன்னா அவர் வந்து சமீபத்திய விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேர்ந்து பேசுகிறாரு. அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு, மாறி இருக்கு பேச்சு துணி. இன்னொன்று நிறைய பேரை கட்சி விட்டு அனுப்பிட்டார், ஒரு எதேச்சதிகார போக்க கையாளுறாருன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் இப்போ சொல்லும்போது அவர் கால்குலேட் பண்ணி தான் வெளியே அமைச்சிருக்காருன்றீங்க. உங்களுடைய ஓவரால் இல்லைங்க, அதாங்க. இப்போது நான் ஒன்றும் ஒரு சிறிய கட்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு நபர் ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்காப்புல, அவர் மீது சில பல புகார் வந்துன்னா அவரை கூப்பிட்டு அந்த புகார்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பார்ப்பேனே தவிர அவர் கட்சியிலிருந்து தூக்க மாட்டேன். ஒரு கால் ஒரு மாவட்ட செயலர் இருக்கார், அவர் மீது சில பல புகார்கள் இருக்குது. பட் அவருக்கு எந்த இது செல்வாக்குமே இல்லை, அவர் டம்மி பீஸ் தான் அந்த மாவட்டத்தை பொறுத்த போது அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டுருவாங்க. அதான் கால்குலேஷன், இதுதான் கால்குலேஷன், இதுதான் பொலிட்டிக்கல் கேம் இது, புரியுதுங்களா? அப்போது நீங்கள் வந்து நல்லா யோசனை பண்ணிப்பாங்க, ஏன் ஓபிஎஸ் தூக்குனாரு? ஓபிஎஸ் முன்னாடியே அந்த சமூகமும் இல்லை, அவர் கூட யாருமே இல்லை. இல்லைனா அவர் வந்து ராமநாதபுரத்தில் போட்டி போடும்போது அவ்வளோ பெரிய வாக்கு வாங்குறாரு ரொம்ப ஈஸியாக. ஏங்க அது வந்து பாஜக உட்பட எல்லா கட்சியும் அவருக்கு ஆதரிக்குது. அவர் சுயேட்சையா நின்னாரே தவிர அவர் எல்லா கட்சியும் ஆதரிச்சாங்க. பாஜகவுக்கு தான் அந்த தொகுதி பாஜக வேட்பாளர் நிப்பாட்ட, அப்புறம் வந்து அந்த முக்கொழுத்தூர் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு வாக்களிச்சாங்க. டிடிவி தினகரன் ஆதரவு, ஏன்னா அங்கே முக்கொழுத்தூருடைய வாக்கு வந்து சாலிடாக இருக்குது. சசிகலா, டிடிவி தினகரன் இதெல்லாம் தான் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறேன்னா ஓபிஎஸ் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரா இல்லையா? எடப்பாடி துணை ஒருங்கிணைப்பாளர் தான். இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இவர் கட்சி விட்டு விலகும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாவட்ட செயலராச்சும் இவர் பின்னாடி போகணுமா இல்லையா? திமுகலேருந்து வைகோ அண்ணன் விலகினார், அந்த உதாரணம் தான் நானும் யோசித்தேன். 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் போனாங்க. திமுக அழிந்து போயிடுச்சா இல்லையா? இவர் பின்னாடி யாருங்க போன 4 பேரும் ஓடி வந்துட்டானுங்க. அப்போ இவருடைய ஆளுமை அவ்வளோதான். அப்போ இதை வந்து எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு அவரை தூக்கி வீசுகிறாப்புல. அதேமாரி செங்கோட்டையன் வந்து போனால் வந்து அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நின்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தொகுதியில் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு இருந்ததுன்னா செங்கோட்டையனை அனுப்பியே இருக்க மாட்டாங்க. ஆனால் போன இடத்துல தாவேக்கால ஒரு ராஜாமா நின்ட்டார்ல, அவர் தான் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் அந்த கட்சியிலன்னு பார்க்குறாங்க. ஒரு பெரிய மரியாதை இருக்குது, ஒரு அவர் முன்னிலைப்படுத்துகிறாங்கல்ல தாவேக்கால. இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் தனிமான மனித அவரை பற்றி பேசும்போது ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரொம்ப நல்லவர், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நல்லவர்னா ரொம்ப நல்லவர் இல்லை, அவரும் வந்து பல கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்காரு அரசியல். இருந்தாலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் கொஞ்சம் நல்லவர்னு தான் பேர் எடுத்திருக்காரு, அது எந்த மாற்று கருத்து இல்லை. நல்லவரா வல்லவரான்னா இன்றைக்கி வாக்காளர்கள் வந்து வல்லவனை தான் நல்லவனை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்படி நல்லவன் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு போகக்கூடிய நம்ம சீமான் எப்போ முதல்வராக இருக்கணும். இப்போ தான் 1%, 2%, இப்படி 8% வந்திருக்காரு. இந்த முறை அதையும் முடிக்கிறதுக்கு தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எம்எல்ஏஸ் கிடைப்பாங்களா? இல்லையே, என்னுடைய பர்சனல் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் சீமான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய அபிப்பிராயம். பட் வெல்லுவதற்கான அந்த முகமை இருக்கான்னு கேட்குறேன், வாய்ப்பு இருக்கான்னு. அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்? ஏன்னா இன்னும் அவர் வந்து ஒரு தனித்துவமாக செயல்படுறாரு. அவர் யாரையும் ஒருங்கிணைக்க மாட்டேன்றாரு, யாரையும் அவர் இது பண்ணுறது இல்லை. அவரே சொல்கிறார், என் கால்களை நம்பி நான் இருக்கின்றேன். நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, வழக்கமாக நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்குறவர் ஏன் இல்லை அப்படின்னப்போ என்னை வந்து அவர் அழைக்கலை அப்படின்னு. என்ன பின்னணி என்ன நடந்துச்சு? இல்லை அவர் தான் நான் அதை கேட்டும் போயிட்டேன். அவர் சொல்லிட்டாரு, அவர் நான் யாரையும் சேர்க்கறது இல்லை, நான் யாரு கூட சேர்றது இல்லைன்னா 20% விழுக்காடு ஓட்டு எனக்கு கிடைச்சிருப்பேன்னா நான் அப்போ கூட்டணியில் சேர்க்கறத பற்றி நான் நினைக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ சேர்த்தோன்னா நம்முடைய கொள்கை வந்து அடிபட்டு போயிடும். நான் எடுத்திருக்கிற தமிழ் தேசிய கொள்கை கரெக்டாக சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு? இல்லை, எனக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வருத்தம், அதாவது ஒற்றை கொள்கையுடைய அவர் கூட பயணிக்கக்கூடிய நபர்களாச்சும் வந்து நீங்கள் வாங்கின ஆதரி, நம்ம சீட்டு கேட்கல, வாங்க ஆதரிங்க, நம்ம கூட பிரச்சாரம் பண்ணுங்க, நம்மளும் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். பட் அவர் அப்படி விரும்பலன்னு தான் நினைக்கிறேன்.
அப்படிங்கும்போது எனக்கு உண்டான அரசியலும் ஒன்று இருக்கு இல்லையா, நான் மட்டும் தனி மனுஷன் இல்லை, எனக்கு ஒரு கட்சி இருக்குது, எல்லா மாவட்டத்தின் நிர்வாகிகள் இருக்காங்கும்போது அப்போ அவங்களும் இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு ஒன்று எதிர்க்கணும் இல்லை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அப்போ தான் அரசியல் கட்சி. அப்படிங்கும்போது தான் வேல்முருகன் நான் இந்த முறை தேர்தலில் நான் ஒதுங்கலான்னு இருந்தேன். எதுவும் வேணாண்டா, சரி இப்போ அதிமுக கூட்டணிக்கும் ஆதரிக்க முடியாது, திமுகவும் ஆதரிக்க முடியாது, விஜயும் ஆதரிக்க முடியாது, இந்த முறை தேர்தலில் நம்ம சைலண்ட்டாக உட்காந்துக்கலான்னு நினச்சேன். இந்த நேரத்தில் தான் வேல்முருகன் விலகி அவர் சொன்னார், இதேமாரி நம்ம வந்து விலகிட்டேன் தோழர், நீங்கள் வாங்க நம்ம கன்சிடர் பண்ணணுன்னு கூப்பிட்டாரு, பேசணும். அப்போ அவர் சொன்னார், இதேமாரி நம்ம 234 தொகுதியில் இது போன்ற நபர்களை எத்தனையோ பேர் இருக்காங்க, சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இருக்காங்க அந்தந்த தொகுதியில் அந்த வட்டத்தில், இந்த போன்ற நபர்களுக்கு ஆசை இருக்குது தேர்தலில் நிற்கணும்னு. இப்போ அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு நம்ம ஏன் நிற்கக்கூடாது. ஆமாம், நல்ல சிந்தனைத்தோட ரொம்ப நாளாக எனக்கு இது மனசில் ஓடிட்டு இருந்தது. இப்போ அந்த நபர்களை ஒருங்கிணைச்ச பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு ரொம்ப திறமையாக ஒருங்கிணைச்சாப்புல. யாருமே இல்லாமல் 1 2 சீட்டு கொடுத்து எல்லாருக்கும் ஒரே சின்னம், அந்த கேமரா சின்னத்தை வாங்கி இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு களம் காண்றாருன்னா அது குறுகிய காலத்தில் இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட அழைச்சி பேசியிருந்தா இல்லை முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தா இந்த முறை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி காலத்தில் கொடுத்துட்டு இருந்த ஒரு கட்சினால்தான் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கண்ணே, நம்ம சீட்டு கூட கேட்கல, ஆதரவு கொடுங்கண்ணேன்னு சொல்லி கேட்டிருந்தாலும் நம்ம அதை வச்சு போய் ஆதரவு கொடுத்துருக்கலாம். பட் அவர் கூப்பிடல, என்னன்னு விரும்பலன்னு தெரியல. ஆனால் நட்பு இன்ன வரையும் பேசிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அரசியலில் மட்டும் ஒரு ஆமாம், அது அவரும் கூப்பிடல, நாங்களும் போகலை. அழையா விருந்தாலே போகிறது சரியில்லை, தமிழர் மாண்பு இல்லைல்ல. ஓகே, அதனால ஆமாம், அழைத்து புறக்கணிச்சா அதுதான் துரோகம், புரிஞ்சுங்களா? அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒதுங்கிட்டுமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அதேமாரி வந்து இப்போது வேல்முருகன் தலைமையிலான இந்த கூட்டமைப்பில் கூட நான் தோழர்கிட்டே பேசினேன், வேல்முருகன்கிட்ட. அவரும் சொன்னார், சரிங்க தோழர், அதேமாரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் கட்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சொல்லிட்டாரு. சீமான் நிற்கிற தொகுதியில் நம்ம வேட்பாளரை போட வேண்டாம், நாம் தமிழ் கட்சி சீமான் நிற்கிற காரைக்குடியில் வேட்பாளர் போட வேண்டாம். அதேமாரி வந்து ஆம்சாங் மனைவி போர்க்குடி நிற்கக்கூடிய திருவிக நகர் தொகுதியிலே நம்ம வேட்பாளர் போட வேண்டாம். அது நான் தோழர்கிட்ட சொன்னேன், நான் இது ரெண்டும் கொஞ்சம் பாருங்க தோழர் அப்படிங்கும்போது அவரும் என்ன பண்ணிட்டார், கரெக்ட், இது நம்ம பண்ணுவோம். அது ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஆமாம், நானும் பேசும்போது சொன்ன உடனே ஆமாம் தோழர் இது பண்ணுவோம் தோழர்ன்ட்டு பொறுக்கோடி நிற்கிற இடத்துலையும் சீமான் நிற்கிற இடத்துலையும் வேட்பாளர் போடாமல் சீமானுக்கு ஆதரவாக வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்குது, அது பொறுக்கடிக்கு ஆதரவாக வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்குது. ஓகே, அதிகமாக சோஷியல் மீடியாவில் 2 தரப்பு டிபேட் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வின், ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது, அதிமுக டஃப் கொடுப்பாங்க, இல்லை அதிமுக ஜெயிப்பாங்கன்னு. நீங்கள் போட்டி போட்டு நிற்கிறீங்க 2 கட்சிக்குமே. அதெல்லாம் தாண்டி அரசியல் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். திமுக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்களாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே அந்த வட்டம் தொகுதி பூத் கமிட்டி முதல் கொண்டு க்ளீன் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கம்ஃபர்டபுள் வின்னுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள் வின்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க. வின்னிங் அப்படின்ற மாதிரி அதுதான் சோசியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து கருத்து கணிப்பு வந்து எல்லாமே திமுகன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளும் ஒரு மைனஸ் பாயிண்ட் திமுகவுக்கு இருக்கின்றது தான் நான் பேசுனது. ஏன்னு சொன்னால் விஜய் முழுக்க முழுக்க திமுக வாக்குகளை, குறிப்பாக கிறிஸ்தவ ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாப்புல, அது திமுகவுக்கு மைனஸ். இன்றைக்கி மீடியாவில் பேசுகிறவங்க யாரும் அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. அப்போ இது மைனஸ் திமுக ஆச்சுன்னா அதுக்காக விஜய் வெற்றி பெற்று முதல்வர் ஆகிட மாட்டார். அப்போ இதுக்கு இன்னொரு பார்ட்டி யார் இருக்காங்க, அதிமுக இருக்குது. அதிமுகவுக்கு வாய்ப்புகள். இப்படி இப்படி சொல்லிட்டீங்களே, நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்களே, பரவாயில்ல. எதிர்த்து நிற்கிறோம், இருந்தாலும் யதார்த்த கல நிறுவனத்தை சொல்லணுமா இல்லையா? அதுக்கு இந்த வாழ்வுரிமை கட்சி கூட்டணி தான் வந்து ஆட்சி பொறுப்புல உட்காருன்னு நான் சொன்னேன்னா அது ஏன் வாயை நானே வந்து என்ன சொல்கிறேன். இஸ்லாமிய சமூகமான அதிமுக இந்த வாட்டி கன்சிடர் பண்ணுமா? ஏன்னா முன்னாடி கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய அமைப்புகளே கூட நின்றுருக்காங்க, அதுக்கு ஒரு காலம். இல்லை, இஸ்லாமிய சமூகம் அதிமுக மீது வெறுப்பு இல்லை, பாஜக மீது வெறுப்பு. அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் எப்படி வின்னிங்க்கு வாய்ப்பு இருக்கும்? இல்லை, வின்னிங்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க் இருக்குங்க அப்படியே. இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது, விஜய் இறங்கலைன்னு சொன்னால் திமுக வந்து நம்ம கண்ணு முடி சொல்லலாம், இந்த மாதிரியும் திமுக தாண்டா வரும்னு சொல்லலாம். ஆனால் விஜயனுடைய வருகை திமுகவுக்கு மைனஸ் ஆகுதுன்ற நான். ஓகே, ஏன்னா ஒரு கிறித்துவ வாக்குகளை பாருங்க, இத்தனை நாளாக சினிமா டைட்டில் எல்லாம் விஜய்ன்னு சொல்லி போட்டவன் இப்போ மட்டும் வேட்பாளர் அறிவிக்கும்போது ஜோசப் விஜய்னு அறிவிக்கிறான். அவனும் அந்த விஷயத்துக்கு தெளிவாக இருக்கான்.
ஒன்று பெரம்பூரில் நிற்கிறான், இன்னொன்று திருச்சியில் நிற்கிறாப்புல. ரெண்டுமே கிறித்துவ பெல்ட் உள்ள பகுதி. அப்போ விஜயே இதை டார்கெட் பண்ணி தான் களத்தில் இறங்கியிருக்காப்புல. நான் சொல்கிறேன்னு சில பேர் கோபம் வரலாம், இவர் என்ன ஒரு மத ரீதியாக பேசுகிற விஜய் வந்து கிறித்தவனா காட்டுறேன். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். விஜய் ஏன் வந்து திருச்சியை தேர்ந்தெடுக்கணும்? தமிழ்நாடே உன் பின்னாடி இருக்கியா? அப்படிங்கும்போது நீ ஏன் திருச்சியை தேர்ந்தெடுக்கணும்? திருச்சியில் வந்து ஒரு 30% வாக்குகள் சாலிடாக கிறித்துவ வாக்குகள் இருக்குது, அது நமக்கு விழும். அப்போது பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 22% மேலே கிறித்துவ வாக்குகள் இருக்குது, ப்ளஸ் ஸ்லம்பு உட்பட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் விஜய் நிற்கிறாப்புல. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்போது இந்த விஜய்க்கு வரக்கூடிய இந்த ஓட்டுகள் திமுகவுக்கு மைனஸ் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல யார் வருவா? இதுதான் நம்ம அதிமுக வரணும்னு நம்ம ஆசைப்படல, அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படல. ஆனால் இன்றைய கள நிலவரம் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இதுக்கு உண்டான ஒரு வழியை திமுக கூட்டணி இன்னும் யாரும் பண்ணல. திமுக கூட்டணி 21 இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த முறை இல்லை பாருங்க யாருக்கும். திமுக கூட்டணியில் 21 எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தாங்க, வேகமாக இருந்தாங்க. அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும், ஏன் காங்கிரஸாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுணக்கம் இருக்குது. அதிருப்தி இருக்கா? சுணக்கம், அதிருப்தி. ஏன் சொன்னால் அந்த கூட்டணியில் வந்து திமுக பண்ண சில பல அந்த பெரியனுடைய செயல் வந்து அந்த கூட்டணியில் எல்லாமே வெறுத்து இருக்காங்க. அப்போது இது பார்க்கும்போது இந்த வருகின்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் தெரியுது. ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து தேர்தல் ஆணையம் உட்பட பாஜக எல்லா உள்வேலைகளும் பார்ப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. விஜய் வந்தது வந்து அதிமுகவுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆகுமே தவிர திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகும். இதை திமுக தேர்தலுக்கு முன்னாடி எப்படி சரி கட்டுன்றது தெரியல. ஓகே, எதாக இருந்தாலுமே May 4 தான் நமக்கு தெரியும். ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.